ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீக தலமாக இருக்கக்கூடிய இந்த கைலாய மலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த புவியில் இருக்கக்கூடிய இயற்கையின் படைப்புகளில் உயரமாக இருக்கக்கூடிய மலைகள் அப்படின்றது நம்ம எல்லோருடையுமே மனதை கவரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் இந்த கைலாய மலை மனதை கவரக்கூடிய ஒரு இடமாகவும் ஆன்மீக தலமாகவும் இருக்கிறது மட்டும் இல்லாமல், இந்த மலை ஏன் இன்னும் யாராலையுமே ஏற முடியல, அப்படி இந்த மலையில் என்ன மர்மங்கள் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும்னு முற்பட்டவங்க ஏன் திரும்புவது கிடையாது. இந்த மலை ஏறி நிறைய பேர் காணாமல் போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இந்த மலையில் என்ன அதிசயமான விஷயம் இருக்குது, மர்மங்கள் இருக்குது, இந்த மலையை யாராலையுமே ஏற முடியல, இங்கே யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு நிறைய கேள்விக்கான பதிலை தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மலையை சிவனுடைய இருப்பிடம் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு சிவனை பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கைலாயநாதர் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மலை சிவனுடைய இருப்பிடம் அப்படின்னு புராண கதைகள்லையும் ஆன்மீக கதைகள்லையும் சொல்லி நம்ம கட்டாயம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய இயற்கையுடைய படைப்புகளில் உயரமாக இருக்கக்கூடிய மலைகள் நம்ம எல்லோரையும் மனதை கவரக்கூடிய ஒரு விஷயம். கிரேக்கர்கள் ஒலிம்பஸ் மலையையும், யூதர்கள் சினாய் மலையையும், இந்து ஜெயின பௌத்த மதத்தினர்கள் கைலாய மலையையும் தெய்வீகத்தன்மை கொண்டவையாக பார்க்கப்படுறாங்க. அதிலும் நம் நாட்டின் இமயமலை தொடர்களில் இருக்கக்கூடிய கைலாய மலை உலகை காக்கக்கூடிய கடவுளான சிவபெருமான் மற்றும் எண்ணற்ற சித்த புருஷர்கள் வாழக்கூடிய இடமாக தான் இந்து பக்தர்களால் சொல்லப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாங்க. பல அமானுஷ ஆற்றல்களை கொண்ட இந்த மலையில் ரகசியங்களை அறிய இந்த மலையில் ஏறிய பல மலையேற்ற வீரர்கள் மீண்டும் உயிருடன் திரும்புவது கிடையாது அப்படின்னும் இந்த மலையுடைய ஆற்றலை பற்றி தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. வேறு சில மலையேற்ற வீரர்கள் இந்த மலையுடைய ஒரு மர்மமான பகுதியை அடைந்த போது பல ஆண்டுகள் முதுமை அடைந்தவர்களாக மாறியதாகவும், அதற்கு பிறகு ஓராண்டு காலத்திலேயே அவர்கள் ஒவ்வொருவராக இறந்து விட்டதாகவுமே சொல்லப்படுறாங்க. இந்த மண்ணுடைய கலாச்சாரத்தில் பற்பல யாத்திரைகள் இருந்து வந்தாலுமே கைலாய யாத்திரை அப்படின்றது ரொம்ப உயர்வாக பார்க்கப்படுது. இங்கு சென்று வருவதன் மூலம் ஆதி யோகியாம் சிவனையே உணர்ந்து வருவதாக நம்பப்பட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த மலையில் என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இமயமலையில் அமைந்திருக்கிறது தான் இந்த கைலாய மலை. இந்து மதத்தில் கைலாய மலை அப்படின்றது ரொம்பவே புனிதத்துக்குரிய ஒரு மலை தாங்க. கைலாயத்துடைய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு போனவங்க இறந்து போவதாகவும், தெய்வ பக்தியுடன் போய் வருபவர்கள் நல்ல நிலையை அடைவதாகவும் ஒரு பேச்சு இருக்குன்னே சொல்லலாம். பிரம்மனுடைய இருப்பிடம் சத்தியலோகம், விஷ்ணுவுடைய இருப்பிடம் வைகுண்டம் அப்படின்றது இந்துக்களுடைய நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. அதுபோல தாங்க சிவனுடைய இருப்பிடம் அப்படின்னா கைலாயன்னு புராண கதைகள்லையும் ஆன்மீக கதைகள்லையுமே சொல்லப்பட்டிருக்காங்க. இந்தியாவுடைய வடக்கு பகுதியில் இமயமலையில் அமைந்திருக்கக்கூடிய இந்த இடம் இந்தியாவுக்கும் திபெத்துக்கும் நடுவில் இருக்குது. அதாவது இதோட இருப்பிடம் திபெத் நாட்டினால் எல்லை கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்னென்ன நதிகள் போகுது அப்படின்னா சிந்து, சட்லஜ், பிரம்மபுத்திரா போன்ற புகழ்பெற்ற ஆறுகள் இந்த மலையிலிருந்து தான் உற்பத்தி ஆகுது. இது ரொம்பவே சிறந்த சுற்றுலாத்தலமாக இருக்கும். அதே வேளையில் இந்தியாவுடைய ரொம்பவே ஆபத்தான சுற்றுலாத்தலம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைலாய மலையை சொல்லலாங்க. கைலாய மலை அப்படின்னு ஏன் பெயர் வந்துச்சுன்னா, கைலாய மலை 6638 மீட்டர் உயரம் கொண்டிருக்கு. ஹெலாசா எனும் சமஸ்கிருத வார்த்தையிலிருந்து உருவான கைலாசம் எனும் பெயருக்கு படிக கற்கள் அப்படின்னு பொருள் இருக்கு. பார்ப்பதற்கு அழகிய படிக கற்கள் போலவே சூரிய ஒளியில் ஜொலிக்கிறதா, அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வச்சுருக்காங்க. இந்த மலையில் என்னென்ன மத நம்பிக்கைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா,
இந்த கைலாயமலை ஒவ்வொரு மதத்தின்படியும் ஒவ்வொரு நம்பிக்கை கொண்டதாக தான் இருக்குது. இந்து மதத்தின்படி கைலாயமலையில் சிவன் வாழ்வதாகவும் அவ்வப்போது பார்வதியுடன் தியானம் செய்வார்கள் அப்படின்னும் அந்த நேரம் மயான அமைதி நிலவும் அப்படின்னும் அங்கு சென்று வந்த பக்தர்களால் சொல்லப்படுது. சமண மதப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த கைலாயமலை மேருமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இங்குதான் முதலாம் தீர்த்தங்கரர் ரிஷிபானந்தா மோட்சம் அடைந்ததா சமணர்களால் நம்பப்பட்டுட்டு வருது. புத்தர்களுடைய நம்பிக்கை அப்படின்னு பார்த்தோம்னா கிபி 7ஆம் நூற்றாண்டுகளில் புத்த மதம் நன்கு பரவி இருந்தபோது திபெத்தில் இந்த கைலாயத்தில் தான் புத்த சக்கர சம்வாரா இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுது. உள்ளூர் மதமான ஃபோன் என்பவர்கள் அவங்களுடைய கடவுள் வாழ்ந்த இடமாக தான் இந்த கைலாய மலையை கருதிட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலேயே மிக உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரே நன்னீர் ஏரி அப்படின்னு ஒரு புகழ் இருக்குது அப்படின்னா அந்த ஏரி மானசரோவர் ஏரி தாங்க. அது இங்கு தான் அமைஞ்சிருக்கு. இதை பிரம்மதேவர் உருவாக்கியதாக ஆன்மீகவாதிகளால் இன்று வரைக்குமே நம்பப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். பாலையும் நீரையும் தனித்தனியாக பிரித்து வைக்கக்கூடிய அன்னப்பறவைகள் வாழும் இடமாகவும் இந்த இடம் ஆன்மீகவாதிகளால் நம்பப்படுது. முனிவர்களும் தேவர்களும் சிவபெருமானோடு சேர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த ஏரியில் நீராடுவதால் நம்பிக்கை இன்று வரைக்குமே இருந்துட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இந்து மதத்தின்படி மானசரோவர் ஏரியை தூய்மைக்கு உருவகப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. இந்த ஏரியுடைய நீரை பருகினால் பருகுபவர்கள் இறப்பிற்கு பிறகு சிவபெருமானை சென்றடைவர் அப்படின்னும் அவர் 100 ஜென்மத்தில் செய்த பாவத்தை போக்குவார் அப்படின்னும் நம்பப்படுது. கைலாய மலையை போல இந்த மானசரோவர் ஏரியும் புனித தலமாக பார்க்கப்படுது. இங்கு இந்தியா, நேபாளம், திபெத் மற்றும் அண்டை நாடுகளில் இருந்து மக்கள் இந்த இடத்திற்கு வருகை புரிகிறாங்க. இந்த ஏரியில் நீராடினாலும் இந்த ஏரி நீரை பருகினாலும் ஒருவர் செய்த பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த ஏரியை சுற்றி பார்க்க இந்தியாவில் இருந்து புனித பயணம் மேற்கொள்கிறாங்க. இந்த பயணம் கைலாச மானசரோவர் யாத்திரை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த பயணத்தின் போது யாத்ரீகர்கள் இந்த ஏரி நீரில் புனித நீராடி மகிழ்வாங்க. மானசரோவர் ஏரியானது பல காலங்களுக்கு முன்பாகவே ஆசிய நதிகளான பிரம்மபுத்திரா, காகரா, சிந்து, சட்லஜ் ஆகியவற்றின் மூலமாக யாத்ரீகர்களால் கருதப்பட்டிருக்கு. இதனால் யாத்ரீகர்கள் இந்த இடத்தை மையப்பகுதியாக கொண்டு ஆயிரக்கணக்கான வருடங்களாக இங்கே வந்து சென்று கொண்டிருக்கிறாங்களாம். சாம்டோ போருக்கு பின் இப்பகுதியானது யாத்ரீகர்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்காங்க. 1951 81 வரைக்குமே வெளிநாட்டவர்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாதுன்னு சொல்லலாம். 1980க்கு பிறகு மறுபடியும் இந்திய யாத்ரீகர்களுடைய காலடி சுவடுகள் பதிய தொடங்கியிருக்கு. இதோட புவியியல் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மானசரோவர் ஏரி கடல் மட்டத்திலிருந்து 4590 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. இது ஒரு மிக உயரத்தில் அமைந்திருக்கக்கூடிய தூய நீர் ஏரி அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக உப்பு நீர் ஏரிகள் திபெத்திய பீடபூமிகளில் அமைந்திருக்கும். மானசரோவர் ஏரி வட்ட வடிவில் அமைஞ்சிருக்கு. இதோட சுற்றளவு அப்படின்னு பார்த்தோம்னா 88 மீட்டர்னு சொல்லலாம். இதோட ஆழம் ரொம்பவே அதிகமான அளவான 90 மீட்டர் வரை இருக்கும். இந்த ஏரியில் இருக்கக்கூடிய நீர் வழிந்து ராக்ஸ்டல் உப்பு நீர் ஏரியில் தாங்க சேருது. இந்த இரு ஏரிகளும் சட்லஜ் நதி பாயக்கூடிய நிலப்பகுதியின் ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்னும் பாறைகள் சிதைவுற்றதால் இரு வேறு பகுதிகளாக பிரிந்து காணப்படுவதாகவுமே சொல்கிறாங்க. இந்த ஏரியிலிருந்து நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் தான் கைலாயமலை இருக்குது. இந்த ஏரியில் குளித்து விட்டு செல்வதால் பக்தர்கள் முக்தி அடைவாங்க அப்படின்னு நம்பப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். 52 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மலையை சுற்றி வரப்போ 2 இடங்களில் இந்த மலையுடைய அற்புத காட்சியை நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் சூரிய ஒளியில் பிரதிபலிக்கக்கூடிய இந்த மலையின் காட்சி சுகு, ஜெய்தி அப்படின்ற 2 இடங்களில் தான் ரொம்ப நல்லாவே தெரியும். கைலாயத்துக்கு போகிறவங்க எல்லோருமே இது போன்ற காட்சி தென்படுவது கிடையாது. இதனை அரிதிலும் அரிய காட்சி அப்படின்னு கௌரி சங்கர் காட்சி அப்படின்னுமே சொல்லுவாங்க. இந்த மலையில் நிறைய மர்மங்கள் ஒளிந்துள்ளதாகவும் சிவன் ருத்ர தாண்டவம் ஆடும்போது பனிமலை சருக்கர்கள் வருவதாகவும் சிவன் பார்வதி தேவியுடன் மானசரோவரில் தோன்றக்கூடிய காட்சி கண்களுக்கு தெரிவதாகவும் நிறைய பேரால் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையை பார்த்தவங்க இங்கு செல்றவங்க இறந்து விடுறாங்க அப்படின்னும் பரவலாக ஒரு பேச்சு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மானசரோவருக்கு பக்கத்திலேயே ராட்சத தலம் அப்படின்ற இன்னொரு ஏரியும் இருக்குது. இது உப்புத்தன்மை கொண்டதாக இருக்குது. இந்த ராட்சத தலம் ஏரியில் தீவில் ராவணன் தவம் புரிந்ததாகவுமே ஒரு கதை இருக்குது. இந்த ஏரி மானசரோவருக்கு மேற்கில் 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. கைலாய யாத்திரை செல்லக்கூடிய யாத்திரிகர்கள் இந்த ராட்சத தலம் ஏரியில் நீராடக்கூடிய வழக்கம் அப்படின்றது கிடையாதுங்க.
இதுவரைக்கும் இந்த கைலாய மலையை யாரும் ஏறியதே கிடையாது. இது பல மதங்களுடைய புனித தலமாக பார்க்கப்படுவதால் மலையேற அனுமதி கிடையாது. 1926 ஒருத்தவங்க இந்த கைலாயத்துடைய வடமுகமாக ஏற முனைந்த போது அதோட உயரம் 6000 அடிக்கு செங்குத்தாக இருப்பதால் அவருடைய முயற்சியுமே கைவிட்டிருக்காரு. அடுத்ததாக 1936 ஒருத்தர் ஏற முனைந்த போது அங்கிருந்த மலைவாழ் மக்களுடைய தலைவரிடம் கைலாய மலையை ஏறுவது பற்றி கேட்டபோது பாவங்களற்ற மனிதனால் மட்டும்தான் அதை பற்றி நினைக்க முடியும் அப்படின்னுமே சொல்லியிருக்காரு. இந்த திருக்கைலாய மலையுடைய உயரம் சுமார் 22,000 அடிகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. இந்து சமயத்தில் குறிப்பிடப்படக்கூடிய மும்மூர்த்திகளில் ஒருவரான சிவன் கைலாய மலையில் தன்னுடைய துணைவியான பார்வதி தேவியுடன் உறைவதா இந்துக்களால் நம்பப்பட்டுட்டு வருது. பல இந்து சமய பிரிவுகள் கைலாயத்தை சொர்க்கம் என்றும் ஆன்மாக்கள் இறுதியாக சென்றடைய வேண்டிய இடம் இது என்றும் பார்க்கப்படுறாங்க. கைலாய மலையை மிகப்பெரிய லிங்கமாகவும் மானசரோவர் ஏரியை யோனியாகவும் உருவகப்படுத்தக்கூடிய ஒரு மரபுமே இருக்கு அப்படின்னும் விஷ்ணு புராணம் கைலாய மலையுடைய உலகின் மையத்தில் இருப்பதாகவுமே சொல்லப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் சிவனுடைய பக்தர்களான நிறைய முனிவர்கள் இங்கே வந்து தவம் புரிவதாகவுமே சொல்கிறாங்க. இன்றைக்கி வீடியோவில் கைலாய மலையில் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, இது எப்படி உருவாச்சு, இதோட பெயர் காரணம் என்ன, இதோட மர்மங்கள், இப்படி நிறைய தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சிருப்போம். இன்னும் இந்த கைலாய மலையை பற்றி எண்ணற்ற விஷயங்கள் அப்படின்றது சொல்லிக்கிட்டே போகலாங்க. அதில் ஒரு சிறு பகுதியை தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்துருப்போம். இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. கைலாய மலையை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல்கள் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோவுடைய தகவல்கள் தெரியணும் அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.